அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமக. இப்போ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புரட்டாசி மாத ராசி பலன்கள் எந்த ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஷப ராசிக்கான பலன்களை பார்க்க போகிறோம். ரிஷப ராசிக்காரர்கள் எப்பயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மன மகிழ்ச்சிக்கும் பெயர் புகழ் பணம் மதிப்பு மரியாதை இதுக்கெல்லாம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவங்க ரிஷபராசிக்காரங்க. ஏன்னா ஒளி பொருந்திய கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு ரிஷபராசியில் கிருத்திகை நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், மிருகசீர்ஷ நட்சத்திரம் இதெல்லாம் ஒளி பொருந்திய கிரகங்களுடைய அமைப்புள்ள நட்சத்திரங்கள். அப்போது மேன்மையான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். எப்படியோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் அவங்களுக்கு வந்துடும். ஒரு பெயர் புகழை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே அமையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் எந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல கேது பகவான் கூட சேர்க்கப்பட்டிருக்கிறார். 4ஆம் இடம் அசிஷியல் பார்த்தீங்கன்னா சொத்து, பொருளாதாரம், வட்டி, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. தடைகள் அப்படிங்கிறது நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஒரு வீடு வாங்குறதுக்கு தடையாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் 5ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கார். 4ஆம் அதிபதி கூட சேர்க்கை பெற்றிருக்கிறார். சூரியன் கூட சேர்க்கை பெற்றிருக்கிறார். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயம். அப்போ ஒரு மதிப்பு மரியாதையோட கூடிய ஒரு அமைப்பு ஜாதகருக்கு இந்த ரிஷபராசிக்காரவங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. எப்பயுமே பூர்வீகம் பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடிய 5ஆம் இடம் சிறப்பாக இருந்துச்சுனாலே வாழ்க்கை ரொம்ப அமோகமாக போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அப்போது அந்த பூர்வ புண்ணிய ஆதிபதினு சொல்லக்கூடிய புதன் அந்த இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் இந்த மாதம். அப்போ நீங்கள் எது வேணாலும் செய்யலாம் இல்லையா? எந்த விஷயத்திலையும் ஒரு தெய்வ அனுகூலம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இயற்கையாக காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் கூட உங்களுடைய 5ஆம் அதிபதி கூட சேரும் பொழுது தெய்வ அனுகூலம் முற்றிலுமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. வேலையில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. அரசு ரீதியான அனுகூலம் அப்படிங்கிறது உண்டு. படிக்கக்கூடிய குழந்தைகள் இந்த மாதம் ஏதாவது போட்டித் தேர்வு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி அமையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. 2ஆம் இடத்தில் அசிஷுவல் இருக்கக்கூடிய குரு பகவான் பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் உதவியாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. குழந்தைகளுக்காக புதுசாக ஏதாவது ஒரு வீடு வாங்குகிறோம், இப்போ என் பேரில் இருக்கக்கூடிய சொத்தை எங்கள் பையன் பேரில் மாற்றலான்னு இருக்கோம், எங்களுடைய பரம்பரையில் எங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த இடம் இருக்குது, வீடு இருக்குது, அதை எங்களுடைய பையனுக்கோ பிள்ளைக்கோ மாற்றி கொடுக்கலான்னு இருக்கோம் அப்படின்னா இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கொடுப்பினியான மாதம். ஏன்னா ஒரு சொத்து ஒரு வீடு வாங்கினதுக்கப்புறம் வளர்ச்சியை கொடுக்கணும், அதுதான் விதி. அப்போ அதற்கான காலகட்டங்களை தேர்வு பண்ணி கொடுக்கணும். அந்த மாதம் அப்படிங்கிறத தேர்வு பண்ணி கொடுக்கணும். இந்த நிலை அப்படிங்கிறத தேர்வு பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த மாத காலகட்டங்கள் அவங்களுக்கு ப்ளஸ்ஸில் இருக்குது, நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் இந்த மாத காலகட்டங்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுது பூர்வீக சொத்து ஏதாவது பிரிவினையாகாமல் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக பிரிவினை அப்படிங்கிறது கிடைக்கும். இவங்களுக்கு நல்ல இடம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இவங்க மனசுக்கு மன மகிழ்ச்சியை ஹாப்பினஸோடு அதை ஏற்றுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. படிப்பு சார்ந்த விஷயத்தில் இந்த மாதம் அப்படிங்கிறது இவங்க நல்ல குழந்தைங்களாக இருந்தாங்க அப்படின்னா நல்ல புத்தி கூர்மை இருக்கும், அறிவாற்றல் இருக்கும். அவங்களே புதுசு புதுசாக ஏதாவது கிரியேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. கணவன் மனைவி அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்துல
அப்போ சின்ன சின்ன வம்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதனால் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அடுத்தது தொழில் சார்ந்த ஒரு அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது, வெளிநாடு போகிறவங்களுக்கு, படித்த படிப்புக்கான வேலை தேடுறவங்களுக்கு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து சொல்லலாம். குலதெய்வ வழிபாடு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். குலதெய்வத்துக்கு வஸ்திரம் உங்களுக்கு வாங்கி தானமாக கொடுங்க, பட்டு தானம் கொடுங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நடக்காமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் கூட நடத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய குல தெய்வத்திட்ட இருக்குது. அவங்களுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். அதனால் இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கக்கூடிய மாதம், நினைத்ததை செய்யக்கூடிய மாதம். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பதிவுகள் வரப்போகுது. நிறைய ஆன்மீகம் சார்ந்து, ஜோதிடம் சார்ந்து நிறைய பதிவுகள் வந்துட்டுருக்கு. நன்றிங்க.